ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். தமிழில் டேட்டு 7/8 8ஆம் மாதம் 2024. இது 48வது சீரீஸு. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு என்ன மூமெண்ட் நடக்குதுன்னு தெரியும். பார்க்காதவங்க பழைய வீடியோவை க்ராஸ் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ரெகுலராக ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க உள்ளே பார்க்கலாம். டெய்லி ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ செட் ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக வெளியில் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை தமிழில் கோல்டு பார்த்துட்ருக்கோம். கோல்டில் என்ன நடந்ததுன்னா, ரொம்ப நாளாக இந்த ரேஞ்சிலே இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ட்ரிஸ் எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம இந்த ரேஞ்சை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரேஞ்சு ரீச் ஆகும்ன்ட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் ரீச் ஆகலை. ஆனால் மேலே போக ட்ரை பண்ணிவிட்டு கீழே தான் வந்துட்டுருக்கு. எப்போ வேணாலும் சின்ன நியூஸ் வந்ததுன்னா ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மேலே போக ட்ரை பண்ணலாம். இல்லை இன்னும் ப்ரெஷர் ஆச்சுன்னா இன்னும் கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ இது வந்து கோல்டோடது. அடுத்தது சில்வரில் இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் என்ட்ரி கிடையாது. அடுத்தது ஏயுடி கேடு எதுவும் கிடையாது. ஏயுடி சிஹெச்எஃப் எதுவுமே இல்லை. ஏயுடி சிஹெச்எஃப்பில் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த என்ட்ரி வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்சு வரைக்கும் வரும். இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சு வரும். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சுக்கு ரீச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இந்த ரேஞ்சுக்கு ஓகே, இந்த என்ட்ரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி இதெல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாரும். இப்போ ஓரளவுக்கு சின்ன லாஸில் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் இந்த ப்ரெஷர் அப்படியே கண்டினியூ ஆகி இன்னும் மேலே போகுமா, இல்லை இன்னும் இந்த இடத்துல கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணுமான்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சின்ன லாஸில் இருக்கும். மேஜர் லாஸ்லேருந்து இப்போ ரெக்கவர் ஆகி சின்ன லாஸில் இருக்கும். மொத்தம் இதில் வந்து 6 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 6மே பார்த்தீங்கன்னா லாஸில் தான் ஓடிட்டுருக்கு, சின்ன லாஸில். அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே போன வீடியோஸில் நம்ம இது வரைக்கும் கவர் ஆகிருந்தது, எல்லாமே ப்ராஃபிட்டில் இருந்தது. இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்து மேலே கவர் ஆகிருக்கு. இந்த ரேஞ்சு வந்துட்டு நான் க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சில் அப்படி கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்ததுன்னா இங்கே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு ஏயுடி யூஎஸ்டி வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அடுத்தது ஏயுடி ஜேபிஒயில் 1 2 3 4 5 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருக்குது. சின்னதாக ஆவரேஜ் பண்ணி மேலே வந்துட்டுருக்கு ஏயுடி பேர் எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா இந்த 5வது என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ரெக்கவர் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்ருக்கு. பார்க்கலாம் இன்னும் 2-3 நாளில் இது வந்து கவர் பண்ணுதா, இல்லை கீழே திருப்பியும் ப்ரெஷர் தாங்காமல் கீழே இறங்குதான்ட்டு நம்ம வாட்ச் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் என்ட்ரிஸ் கிடைக்குதோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிக்கினே இருக்க வேண்டியதோ. அடுத்தது ஏயுடி நியூஸ்லேண்டில் பழைய வீடியோ கிராஸ் செக் பண்ணுங்கள். நல்லா ரேஞ்ச் எடுத்து ப்ராஃபிட் கொடுத்தது. இப்போ அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி வந்தது. அந்த என்ட்ரி லாஸ் ஆகி அதுக்கப்புறம் வர 3வது என்ட்ரி பார்த்திங்கன்னா இன்னும் லாஸில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த மார்க்கிங்கு 3வது என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த என்ட்ரிஸ் வந்து இந்த ரேஞ்சு கிராஸ் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கு. இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆகி மேலே இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்கலாம் இது என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது கேடு சிஹெச்எஃப்பில் 2 என்ட்ரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் வந்துட்டுருக்கு. இது லாஸு தான், ஆனால் இது ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நல்ல ப்ராஃபிட் எடுத்துன்னு வந்துடுது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே, அடுத்தது கேடு ஜேபிஐயும் சின்னதாக பெரிய லாஸ்லேருந்து இப்போது ஆவரேஜ் பண்ணி சின்ன லாஸில் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கு நம்மளுக்கு. அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஐ, இதை நம்ம என்ட்ரி கன்சிடர் பண்ண தேவையில்ல, அதனால் இதை விட்டுடலாம். அடுத்தது ஹீரோ ஏயுடி நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த லாஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 6வது என்ட்ரி எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு வந்தாலே ப்ராஃபிட் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் கீழே வருதோ இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நேற்று இந்த ஏரியாவில் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஏரியா கிராஸ் பண்ணி கீழே வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. கீழே வரும்போது
நம்மளுக்கு என்ன மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்து கொடுக்க முடியுமோ நம்ம ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துரும். அடுத்தது ஹீரோ கேடு இந்த ரேஞ்சில் நிறைய என்ட்ரி கொடுத்துட்டு ப்ரெஷர் தாங்க முடியாமல் மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு ஸ்டேபிளாக நிற்க முடியல. ஒரே ஷாட்டில் அதே போன வேகத்தில் திருப்பி ரிட்டர்ன் வந்துச்சு. ரிட்டர்ன் வந்து நம்ம எல்லாமே ப்ராஃபிட்டில் கவர் பண்ணி ஓடிட்டுருக்கு. இப்போது ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3, 6, 8 என்ட்ரி. இந்த 8வது என்ட்ரி எல்லாத்தையும் கவர் பண்ணி இப்போ ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. நல்ல ப்ராஃபிட்டை தான் ஓடுது. ஓகே, அடுத்தது ஹீரோ சிஹெச்எஃப்பில் பை ஒன்று வந்தது. பை வந்ததுக்கப்புறம் லாஸ் ஆகி இன்னொரு பை என்ட்ரி கொடுத்தது. அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்லா ஆவரேஜ் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டில் வந்துருக்கு. இப்போ லாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓரளவு சின்ன ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. அடுத்தது நம்ம பியூட்டி ஹீரோ ஜிபிபி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரை நான் ட்ராயிங் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸில் நல்லா லாஸ் காமிச்சிட்டு வந்திருப்பேன். இங்கேருந்து லாஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரேஞ்சு வந்திருந்தது. இதுக்கப்புறம் என்ன மூவ்மெண்ட்டு கிடைக்க போகுது, இதுக்கப்புறம் கீழே போகுமா வேணாம் போகாதான்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாகவே. அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஷார்ப்பாக மேலே தூக்கி நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிச்சு. புக் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ஒரு செல்லு ரிவர்ஸ் கேண்டலும் வந்துடுச்சு நம்மளுக்கு. இந்த ரிவர்ஸ் கேண்டலை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி இதில் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்க முடியும்ட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஹீரோ ஜேபிஒய் பெரிய லாஸில் இருந்து இப்போ ஆவரேஜ் பண்ணி சின்ன லாஸ்க்கு எடுத்துன்னு வந்து நிற்கிது. அடுத்தது ஹீரோ நியூசிலாண்ட் இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஹீரோ யூஎஸ்டியும் எதுவும் இல்லை. ஹீரோ ஜிபிபி ஏயுடி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஏன்னா இந்த என்ட்ரிஸ் எல்லாமே ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து ஆவரேஜ் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. இந்த ரேஞ்சு வந்தாலே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவோம் சொல்லியிருந்தேன். இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணலை. நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இன்னுமே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இப்படி மேலே போயிட்டு இந்த லெவல் மேலே போயிட்டு கீழே ஷார்ப்பாக இந்த இடத்துக்கு வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இது எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. ஜிபிபி ஏயுடி. அடுத்தது ஜிபிபி கேடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எத்தனை 1, 2, 3, 4 என்ட்ரி. இந்த 4 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போது ப்ராஃபிட்டும் புக் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. இந்த ரேஞ்சு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போக முடியாமல் அப்படியே கீழேயே நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பாக கீழே இறங்கி நம்மளுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்க முடியுமோ இந்த இடத்துல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. இந்த இடத்துல நான் ரேஞ்ச் எடுத்திருந்தது மேலே போக முடியாமல் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு புல் பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஷார்ப்பாக இறங்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இறங்கி நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் புக் பண்ணிச்சு. நான் சொன்ன லெவலில் ஃபஸ்ட்டு இந்த லெவல் சொன்னேன், இந்த லெவல்லே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ப்ரெஷர் இருந்ததுன்னா இந்த லெவல் வரும் சொல்லியிருந்தேன். இந்த 2 லெவலில் அங்கே வரலை, அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ப்ராஃபிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இது வரைக்கும் போதும், இதுவே மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு. அடுத்தது ஜிபிபி சிஹெச்எஃப்பில் இப்போ ஒரு பை என்ட்ரி ஓடிட்டுருக்கு. போன வீடியோஸில் இது பை என்ட்ரி வரணும், வந்ததுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன் சொல்லியிருந்தேன். அடுத்தது அந்த பை என்ட்ரி வந்தது. இதுக்கப்புறம் வந்து இந்த பை என்ட்ரி அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இந்த பை என்ட்ரி வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குதுன்ட்டு நம்ம அப்படியே ட்ராக் பண்ணலாம். அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய் இப்போதைக்கு பெரிய லாஸ்லேருந்து இப்போது ஆவரேஜ் பண்ணி சின்ன லாஸுக்கு எடுத்து வந்து கொடுத்துருக்கு. 3 என்ட்ரி தான் ஓடுது, ரொம்ப நிறைய என்ட்ரிஸ் கிடையாது. 3 என்ட்ரி தான், இந்த 3 என்ட்ரி நல்ல ப்ராஃபிட் ஓடுது. அடுத்தது ஜிபிபி நியூசிலாண்டில் நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நல்ல மேலே போயிடுச்சு ரேஞ்ச் எடுத்து, அதுக்கப்புறம் நிற்க முடியாமல் கீழே ஷார்ப்பாக இறங்கி நம்மளுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து வந்தது. ரிவர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்து கொடுக்க முடியுமோ இந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்து ப்ராஃபிட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதோட இந்த ஜிபிபி நியூசிலாண்டோட ஸ்கிரிப்டை வந்து நம்ம எதுவும் ஃபாலோ பண்ண தேவையில்ல, நம்ம வேலை இதோட முடிஞ்சிச்சு. அடுத்ததில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுதான். அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி, இது ஆல்ரெடி போன வீடியோலே க்ளோஸ் பண்ணியாச்சு ப்ராஃபிட்டில். அடுத்தது நியூசிலாண்ட் சிஹெச்எஃப் இப்போதைக்கு சின்ன ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா 2 என்ட்ரி தான் ஓடுது, ரெண்டுத்தில் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் தான் ஓடுது. ஓகே, அடுத்தது நியூசிலாண்ட் ஜேபிஒய் 4 என்ட்ரி, 4மே
ஓரளவு சின்ன ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. இது ஆவரேஜ் பண்ணி இதுவும் ப்ராஃபிட் ஆகிருக்கு. இந்த ஒன்று மட்டும்தான் லாஸு. ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்கிற மாதிரி தான் காமிக்கும் நமக்கு. அடுத்தது நியூசிலாந்து கேடு ஒன்றுமே இல்லை. நியூசிலாந்து யூஎஸ்டி ஒரே ஒரு என்ட்ரி வந்தது. இது ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன், மூமெண்ட்டு சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்குன்ட்டு. ஆனால் நல்ல என்ட்ரி மேலே போயிட்டு இந்த ரேஞ்சுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு இன்னும் வரலை. அதுக்குள்ளே ப்ரெஷர் எடுத்து மேலேயே நின்றுட்டுருக்கு. கொஞ்சம் மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆனாலும் க்ளோஸ் ஆகலாம், பார்க்கலாம். அடுத்தது யூஎஸ்டி கேடு ஒன்றும் இல்லை. யூஎஸ்டி சிஹெச்எஃப் ஒரு என்ட்ரி வந்திருந்தது. அந்த ஒரு என்ட்ரி வந்து சின்ன ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஐ அதே போல் தான் ஒரே ஒரு என்ட்ரி வந்தது. அந்த ஒரு என்ட்ரியை வந்து சின்ன ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 5 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த 5 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்னென்னலாம் கீழே வருதோ அப்படியே மல்டிபிள் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்குன்ட்டு. 8ஆம் தேதியிலேருந்து போன 8லேருந்து இந்த 8 வந்துடுச்சு. கரெக்டாக ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருந்திருக்கோம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டை ரிவர்ஸ் ஆகி காமிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் இது எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வருதுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்படியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிகிட்டே வரலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்சால் லைக் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. டெலகிராமில் போய் லைனாக வீடியோ என்ன சீரீஸ் போட்டுன்னு இருக்கணும் எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்கள் ரெகுலராக எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.